श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच पुरुषः प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसद्योनिजन्मसु। ஈஸ்வரனுடைய ரெண்டு விதமான பிரகிருதி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் பகவான். பிரகிருதி புருஷன் இது ரெண்டுத்தினால ஆனது இந்த ஜெகத் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்தி அநாதி உபவோபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இது ரெண்டுமே ஈஸ்வரனுடைய பிரகிருதி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு பாஷிகாரர் சொன்னார். அதுல புருஷ பிரகிருதி அப்படிங்கிறது போக்தா. அந்த போக்தாக்கு புருஷா போக்தா பிரகிருதிஸ்தா பிரகிருதௌ அவித்யா லக்ஷணாயாம் காரிய காரண ரூபேண பரிணதாயாம் ஸ்திதா பிரகிருதிஸ்தா பிரகிருதிம் ஆத்மத்வேன கதஹா இதி ஏதது. இந்த புருஷன் பிரகிருதி இது ரெண்டுமே ஈஸ்வரனுடைய பிரகிருதி. ஒன்னு பரா பிரகிருதி, இன்னொன்னு அபரா பிரகிருதி. இந்த அபர பிரகிருதிங்கிறத நம்ம ஏற்கனவே பகவானுடைய இந்த அஷ்டதா பின்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அபர பிரகிருதி தான் இதுல சொல்லப்படுற பிரகிருதிங்கிறத பார்த்தோம். அதுல இருக்கிற அந்த பரப்பிரகிருதி புருஷா. அதனால அது போக்தா. இதெல்லாம் பரியாய பதம் அப்படின்னு பாஷிகாரர் ஏற்கனவே சொன்னார். புருஷா போக்தா பிரகிருதிஸ்தா பிரகிருத்தௌ அவித்யா லக்ஷணாயாம் காரிய காரண ரூபேன பரிணதாயாம். அப்போ இந்த போக்தான்றவன், ஏன்னா இங்க சம்சாரம் எப்படி சித்திக்கிறது அப்படிங்கிறதான இங்க இப்போ பார்த்துட்டு வரோம். எத் புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்வம் சம்சாரித்வம் இது உக்தம் தஸ்ய தத் கிம் நிமித்தம் இது உச்சதே. சம்சாரம்ங்கிறது எப்படி ஏற்படுறது இந்த போக்தாக்கு அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல வரார் பகவான். பாஷிகாரர் கனெக்ஷன் கொடுத்தார். அப்போ சுகதுக்க போக்திருத்துவம் தான் சம்சாரித்துவத்திற்கு ஹேத்து. அந்த சுக துக்க போக்தாவாக இருக்கிறவன் புருஷன். புருஷா போக்தா. அந்த போக்தாங்கிற தன்மையுமே ஈஸ்வர பிரகிருதி தான். ஏன்னா சாட்சியாக இருக்காருன்னா சாட்சிக்கிற வஸ்து அதுதான் இங்க பிரகிருதியாக இருக்கு. ஈஸ்வரனுடைய அந்த சாட்சி பாவம் இருக்கே போக்தாவாக, அதுவுமே
அதுவும் ஒரு பிரகிருதி குணத்தினாலதான் அந்த தன்மையும், இது ரெண்டும் சேர்ந்தது ஈஸ்வரனுடைய பிரகிருதி. அதுல ஏற்படுறதுதான் சிருஷ்டி. இந்த ரெண்டு பிரகிருத்தினாலதான் ஈஸ்வரத்துவமே சித்திக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அப்போ இந்த பிரகிருத்தவு அவித்யா லட்சணாயாம் காரியகாரண ரூபேன பரிணதாயாம். இந்த காரியகாரண ரூப பிரகிருதி அப்படிங்கிறது ரெண்டாவது பிரகிருதி. இங்க போக்திரு பிரகிருதிங்கிறது தான் பரபிரகிருதி. பிரகிருத்தின்ற பிரகிருதி இருக்கே அது அபர பிரகிருதி. அது அவித்யா லட்சணாயாம் காரிய காரண ரூபேன பரிணதாயாம். காரிய காரண ரூபமாக ஜெகத்து முழுக்கவே எல்லாம் காரிய காரணம் தான் இல்லையா? உலகம் முழுக்க அததான் நம்ம இங்க நியத்தின்னு சொல்றோம், தர்மம்னு சொல்றோம். இது எல்லாமே என்னன்னா காரிய காரணமாக தான் இருந்துட்டு இருக்கு. இது நடந்தா இது நடக்கிறது அப்படிங்கிற ஒரு காரிய காரணம். இதுக்கு இது காரணம், இது காரணம், அதனால ஆன காரியம் இது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்ட் எஃபெக்ட் வர்சஸ் காஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி என்டையர் ஜெகத் அனுபவம் முழுக்க காரிய காரணம் காரிய காரணமாக தான் இருக்கு. நம்ம பிரவருத்தியே அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் காரிய காரண ரூபமாக தான் இருக்கு. ஆனா காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி எதை காரணம்னு சொல்றோமோ அதுவுமே ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட் தான். இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் இது காரணம், பட் அந்த காரணமே கூட வேற ஒரு காரணத்தினுடைய காரியமாகிறது இல்லையா? அது நம்ம நிறைய விஷயத்துல அது எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நம்ம களிமண் பானைன்னு எடுத்துனாலும் சரி, தங்கம் ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துனாலும் ஆர்னமெண்ட்ஸ் காரியம், தங்கம் காரணம்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் தங்கமே காரியமாகிறது, ஏன்னா தங்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, மாலிக்யூல்ஸாவோ ஆட்டம்ஸாவோ அப்படின்னு. அப்படி ஒரு காரியம் ஒன்னுத்தினால ஆச்சுன்னா அந்த காரணம் அதுவுமே காரியமாயி அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த காரிய காரணம் அப்படிங்கிற அந்த பரிணாமத்துலதான் இந்த புருஷனுடைய பிரவருத்தி நடந்துட்டு இருக்கு. பரிணதாயாம் ஸ்திதா பிரகிருதிஸ்தா பிரகிருதிம் ஆத்மத்வேன கதஹா இது ஏதது. அப்போ அந்த பிரகிருத்தியில இந்த இது நடக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை, அதனோட ஐடென்டிஃபையிங் வித் இட் தான் ப்ராப்ளம். ஓகே, ஆத்மத்வேன கதஹா, அங்கதான் சம்சாரித்துவம் வருது. சம்சாரித்துவத்துக்கு காரணமா இருக்கிறது பிரகிருதி இல்ல, பிரகிருத்தியில ஏற்படக்கூடிய ஆத்மபாவம் தான். அதுதான் நம்ம அத்தியாசம்னு சொல்றோம். ஸ்வரூபம் இதே பிரகிருதி ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் சம்சாரத்துக்கு காரணம் ஆகிறது இல்லை. ஆனா இதே பிரகிருதி ஆத்ம ஞானத்துக்கு முன்னாடி சம்சாரத்துக்கு காரணமாகிறது. ஏன்னா அங்க பிரகிருதியில ஆத்மத்துவ அத்தியாசம் இல்லை அப்படின்னு, இதுல முன்னாடி இருக்கு அப்புறம் இல்லை. அதனால இங்க சொல்றார் பிரகிருதியும் ஆத்மத்மேன கதஹா இது ஏத்தது. இந்த போக்தா தான் எப்படி போக்தாங்கிற ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறான்னா, இந்த காரிய காரணத்துக்கு தான் கர்த்தாவாக இருக்கிறதுனால, கர்த்தாவாக தன்னை பார்க்கறதுனால இதுல ஏற்படக்கூடிய பலனை தான் போக்தாவாக அனுபவிக்கிறதாக அவன் ஒரு அத்தியாசம் பண்ணிக்கிறான்னா கான்சியஸா இல்ல, சுவாபாவிகமா நடக்கிறது. ஏன்னா அனாதி அவித்யினால நடக்கக்கூடியது இருந்துட்டு இருக்கு. இது சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கு. ஹி யஸ்மாத் தஸ்மாத் புங்தே உபலபதே இத்யர்த்தஹ. என்ன உபலப்தே? பிரகிருதிஜான் பிரகிருதிதா ஜாதான் சுகதுக்க மோகாகாராபிவ்யக்தான் சுகி துக்கி மூடஹா பண்டிதா அகம் இத்யேவம். அதனால தன்னை இப்போ இந்த பிரகிருத்தியில ஏற்படக்கூடியது சுகதுக்கம். சுகதுக்கம் எதனால சுகதுக்க அனுபவம் எப்படி ஏற்படுறது? இந்திரிய சன்னிகர்ஷம் விஷயத்தோட ஏற்படுறதுனால விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் பொழுது அதுல ஒரு அனுபவம் இருக்கு, அதனால ஆகிறது தானே சுகதுக்காதிகள். அப்ப அந்த சுகி துக்கிங்கிறது இந்த பிரகிருதி புருஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரகிருதிதா ஜாதான், பிரகிருதியினால ஏற்படக்கூடியவைகள் சுகதுக்க மோகாகார அபிவியக்தான். அதை என்ன தான் சுகி தான் துக்கி தாம் மூடன் தாம் பண்டிதன்னு அங்க ஆத்மத்வேன அத்தியாசம் ஏற்படுறது பிரகிருதியில இருக்கிற குணம். அதனால்தான் இன்னொரு இடத்துல பகவான் சொல்லும்போது குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன பாவத்துல இருக்கிறவன் ஞானியனுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னா, குணம் குணத்துல பிரவர்த்திச்சுன்னு இருக்கு. குணா குணேஷு வர்த்ததே, இந்திரியங்கள் அதனுடைய விஷயத்துல போயின்னு இருக்கு. நான் இதுல
அன்டச்ட் பை இட் இருக்கேன்ற அந்த ஞானம் இருக்கிறதுனால அவன் ஃப்ரீயா இருக்கான்னு அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த இடத்துல இதேதான் இந்த ஆத்மத்வேன கதஹா. அப்ப இந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய சுகதுக்கம் மோகம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை தான் சுகி தான் துக்கி தான் மூடன் தான் பண்டிதன்னு எடுத்துக்கிறான் இத்தியாதி. ஏன்னா அந்த சுகித்துவம் துக்கித்துவம்ங்கிறது வேற லெவல்ல இருக்கு, மூடகா பண்டிதகாங்கிறது புத்தி லெவல்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு மனசுனாலேயோ புத்தினாலேயோ இந்திரியத்தினாலேயோ ஏற்படக்கூடிய மாறுதல்களை நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு அத்தியாசம் பண்ணிக்கிறதுனால ஆத்மத்துவபாவம் வர்றதுனால சுகித்துவம் துக்கித்துவம் ஏற்படுறது. அதனால சம்சாரித்துவம் வருதுன்னு சொல்ற. சத்யாம் அபி சத்யாம் அப்பியவித்யாயாம் சுகதுக்க மோகேஷு குணேஷு புஜ்யமானேஷு யஹா சங்கஹ ஆத்மபாவஹ சம்சாரஸ்ய சஹா பிரதானம் காரணம் ஜென்மனஹா. அந்த அவித்யை இருக்கிறதுனால என்ன ஆகிறது? சங்கம் வருது, ஆத்மபாவம் ஏற்படுறது. எதுல? இந்த குணங்கள்னால. இப்ப பார்த்தோமே, அந்த ஐடென்டிட்டி தான் ஜென்மாக்கு காரணம். ஜென்மாக்கு காரணம்ங்கிறது அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான், அதனால புண்ணிய பாபம் பண்றான், அதனால ஜென்மா ஏற்படுறதுங்கிறது சாமான்யமா பார்க்குற அர்த்தம். பட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே ஜென்மா தான். அதுதான் நம்ம போனதுலேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரகிருதி எப்படி ஆப்ரேட் பண்றது? காரிய காரணம்னு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. காஸ் எஃபெக்டா இருக்கு. ஸோ காஸ் எஃபெக்டா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுதே அடுத்த க்ஷணத்துல இப்ப நான் மாறிண்டே தானே இருக்கேன். ஒரு காசுன்றது எஃபெக்டா மாறுதுங்கிற பொழுது அதுவே ஒரு மாற்றம் தான். இந்த ஐடென்டிட்டி வித் சேஞ்சே ஜென்மா தான். அது சம்சாரமே ஜென்மா தானே. பிரதிக்ஷணம் நம்ம ஒரு மாற்றத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று மாறிண்டே இருக்கு. அந்த மாற்றத்தோட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். என்னோட தேகம் ஜரா ஏஜிங் ஆயின்னு இருக்கு, வயசாயின்னு இருக்கு, இல்லை என்னோட சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆயின்னு இருக்கு, என் புத்தி சேஞ்ச் ஆயின்னு இருக்கு. இந்த ஒரு சேஞ்சோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது ஒன்று ஒரு ஜென்மாவாகிறது. பிரதிக்ஷணம் ஏற்கனவே இருந்த விஷயம் போய் புது ஒன்று பிறக்கிறது. அப்போ என்னன்னா ஜென்மா மரணம்ங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ். கடைசியில மொத்தமா போறதுங்கிறது ஒரு மரணம் இருந்தா கூட பிரதிக்ஷணம் ஜனன மரணம் இருந்துன்னு இருக்கு சம்சாரத்துல. அப்போ அந்த ஐடென்டிட்டியே ஜென்மா தான். இந்த காரிய காரண பாவத்தோட நான் என்ன ஐடென்டிஃபை பண்றது தான் ஜென்மா. அந்த ஐடென்டிட்டி எடுத்துட்டேன்னா எனக்கு என்னைக்குமே ஜென்மா இல்லைங்கிறது அங்க சித்தமாகுது. ஏன்னா இல்லைன்னா நம்ம இதுக்கப்புறம் புண்ணிய பாபத்தை நிறுத்தி அப்புறம் ஜென்மாவை நிறுத்துறோம்னு பார்த்தோம்னா அப்ப இது வரைக்கும் நடந்த ஜென்மா எல்லாம் சத்தியம்னு தானே ஆறுது. அப்ப இங்க அந்த அதனாலதான் இங்க பிரதானம் காரணம் அந்த ஆத்மபாவம் தான் சொல்ற. ஆத்மபாவகா சம்சாரஸ்ய பிரதானம் காரணம். நீ அந்த சேஞ்சஸோட ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் ஜென்மாக்கு காரணம். ச யதா காமஹா பவதி தத் கிருதுர் பவதி இத்தியாதி ஸ்ருதேஹ இதெல்லாம் பார்த்தோம் போனது. ததேததாக காரணம் ஹேது குணசங்கஹா குணேஷு சங்கஹா குணசங்கஹா அஸ்ய காரணம் புருஷஸ்ய போக்துஹு சதசத்யோனி ஜன்மசு சத்யஸ்ச அசத்யஸ்ச யோனயः சதசத்யோனயः தாசு சதசத்யோனிஷு ஜன்மானி. அந்த சத்யோனி அசத்யோனினா என்னன்றதும் பார்த்தோம். பின்னாடி சொல்றார் பாஷ்யக்காரர். சத்யோனிங்கிறது தேவாதியோனி, அசத்யோனின்னா திரியகாதியோனின்னு சொன்னார் இல்லையா? அப்போ சத்யோனி யோனயா சதசத்யோனயா தாசு சதசத்யோனிஷு ஜன்மானி சதசத்யோனி ஜன்மானி தேஷு சதசத்யோனி ஜன்மசு விஷயபூதேஷு காரணம் குணசங்கா. அப்போ அந்த யோனியில இந்த யோனினா இங்க காரியகரண சங்காதா ஐடென்டிஃபிகேஷன் வித் ஒரு பர்டிகுலர் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் பண்ணும் பொழுது அது அந்த சதசத் யோனி எடுத்ததாக ஆகிறது. அப்போ அதுல விஷயபூதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உன்னோட குணசங்கதி தான், குணத்தோட சேர்றது. அதுவா சதசத்யோனி ஜென்மசு அஸ்ய சம்சாரஸ்ய காரணம் குணசங்கா இது சம்சார பதம் அத்தியாகாரியம். இன்னொரு ஆப்ஷன் சொல்றார். இங்க சம்சாரஸ்ய காரணம்
குணசங்கா இது சம்சாரபதம் இங்க அத்தியாகாரம் பண்ணிக்கோ. ஏன்னா குணசங்கம் தான் சம்சாரத்திற்கு காரணம். விஷயபூதேஷு அஸ்ய சம்சாரஸ்ய குணசங்கா காரணம். இதுதான் முன்னாடி இருக்கு. விஷயபூதேஷு காரணம் குணசங்கா, சம்சாரஸ்ய காரணம் குணசங்கா. சதசத்யோனி ஜென்மசு விஷயபூதேஷு ஜென்மசு காரணம் குணசங்கா அங்க சொல்றார். இங்க ஜென்மா மட்டும் இல்ல, சம்சார காரணம்னு எடுத்துக்கலான்றார். சதசத்யோனயா தேவாதியோனயா, சத்யோனயா தேவாதியோனயா, அசத்யோனயா பஸ்வாதியோனயா, சாமர்த்தியாத் சதசத்யோனயா மனுஷ்யயோனயா அப்படி அவிருத்தா திரஷ்டவியாக. அதனால இங்க 3 விதமான யோனி சொல்றார் இல்லையா. சத்யோனிங்கிறது தேவசரீரம், அசத்யோனிங்கிறது பஸ்வாதி இந்த திரிய தேகங்கள்லாம் அசத்யோனி. இது ரெண்டு மிஸ்ரிதமா இருக்கிறது மனுஷ யோனி. ஏன்னா இது தேவயோனிங்கிறது புண்ணியம் மட்டும் அது, ஏன்னா அது போக சரீரம். அதனால தேவசரீரம்ங்கிறது புண்ணியத்தினால மட்டும் ஆனது. திரியக்யோனிலாம் இருக்கே, அதுக்கு இந்த ஜென்மால புண்ணிய பாபம் சம்பவிக்காது. ஆனா ஏதோ பாப்பயோனின்னு சொல்றது, ஏபிஸ்யூஃப் பாப்பயோனேகான்னு. பஸ்வாதியோனி அசத்யோனின்னு சொல்றார். ஆனா மனுஷ சரீரம் மட்டும் புண்ணிய பாபம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்திருக்கிற ஜென்மா. அதனால இங்க சாமர்த்தியாத்து சதசத்யோனேகா மனுஷ யோனேகா அப்படி அவிருத்தா திரஷ்டவியா. இது எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்றார். 3த்தையும். ஏததுக்தம் பவதி பிரகிருதி தத்வாக்கியா வித்யா. இது சொன்னார் இல்லையா. இங்க ஆரம்பத்திலேயே நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட பிரகிருத்தின்ற வார்த்தைக்கு வேதாந்திகள் சொல்றதும் சாங்கியன் சொல்ற பிரகிருத்தியும் ரொம்ப வித்தியாசம். அவன் சொல்ற பிரகிருதி இந்த 25 தத்துவத்தினுடைய சமூகமாக இருக்கிறது. நம்ம சொல்ற பிரகிருதி பாஷ்யக்காரர் முதல்ல சொல்றார், அவித்யா லட்சணாயாம் பிரகிருத்தௌ. அவித்யைக்கு தான் பர்யாயமாக பிரகிருதி சொல்லப்படுறது இங்க. அதனால இது ஒரு அதாவது பிரகிருதிங்கிறது வெறும் மாயாதான். அவித்யான்னு சொல்றது இங்க ஜீவ அவித்யா இல்ல, ஈஸ்வரனுடையதுங்கிறதுனால இங்க மாயைன்னு தான் இங்க எடுத்துக்கணும். அப்போ பிரகிருதி தத்துவாக்கியா அவித்யா குணேஷு ச சங்கஹ காமஹ சம்சாரஸ்ய காரணம் தச்ச பரிவர்ஜனாய உச்சதே அஸ்ய ச நிவர்த்தி காரணம் ஞானம். அதனால இங்க பிரகிருத்திய நிவர்த்தி பண்ணணும்னா என்னன்னா, பிரகிருத்தின்றதே அவித்யை தான். அப்போ அந்த குணசங்கம் ஏற்படுறது. இப்போ ஈஸ்வரனால ஜெகத்தை காண்பிக்கிறதுங்கிறது வேற, துவைத்த புத்திங்கிறது ஜீவனுக்கு தான் இருக்கு. அந்த துவைத்த புத்தி நிவாரணம்க்கு இங்க ஹேத்துவா இருக்கிறது ஞானம் தான். அதனால நிவர்த்தி காரணம் ஞானம். சவைராகிய சந்நியாசம் கீதா சாஸ்திரே பிரசித்தம். அந்த ஞானம், அது கூட வரக்கூடிய வைராக்கியம் முதலானவை, கர்மயோகம் இத்தியாதி, அதுதான் இந்த அத்தியாயத்திலையும் சொன்னார். அதோட கூட சந்நியாசம் கீதா சாஸ்திரே பிரசித்தம். தச்ச ஞானம் புரஸ்தாது உபன்யஸ்தம் க்ஷேத்திரஜ்ஞ விஷயம் யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே இது யுக்தம் ச அந்நிய அப்போகனாத் அத்தியாரோபேண ச. இது ஏற்கனவே சொன்னதை சொல்றார். யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறதுனால, அப்போ இந்த அஜ்ஞானத்தை அப்போகனம் பண்ணி அந்த அத்தியாரோபணத்தை நிவர்த்தி பண்றதுனால ஞானத்தினால மோட்சம் சித்திக்கிறது, சம்சார நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது இங்க தாத்பரியம். அடுத்தது உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தः தேஹேஸ்மின் புருஷः பரஹ தஸ்ய ஏவ புனः சாக்ஷாத் நிர்தேசः கிரியதே. उपद्रष्टा अनुमंता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मा इति च अप्युक्तः देहे अस्मिन् पुरुषः परः. இது பார்க்க ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். உபத்ரஷ்டா சமீபஸ்தான் திரஷ்டா ஸ்வயம் அவ்யாபிருதா. இந்த உபத்ரஷ்டாங்கிற வார்த்தை
சாட்சியாக இருக்கிறவன். ஆனா இந்த விவகாரத்துல தான் ஈடுபடாம இருக்கிறது. ஸ்வயம் அவ்யாபிருதா, வியாபாரத்துல ஈடுபடாமல் இருந்து கொண்டு ஆனா திரஷ்டாவாக இருக்கான். ஆத்ம வஸ்துவானது விவர்த்த காரணம் சொல்றோம் இல்லையா, ஜெகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தாலும் ஸ்வயம் அந்த சிருஷ்ட ஜெகத்துல வித்தவுட் எனி சேஞ்ச், வெறும் சாட்சி மாத்திரமாக தாங்கிட்ட எந்த மாறுதலும் இல்லாமல் ஆனா இந்த இந்த சம்சார விவகாரத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இட். அததான் இங்க உபதிரஷ்டாங்கிற வார்த்தையினால சொல்றார் பகவான். சமீபஸ்தா சன்னு திரஷ்டா ஸ்வயம் அவ்யாபிருதா. எந்த ஒரு காரியம் நடக்கிறது, நான் சொன்ன மாதிரி காரிய காரணம் விவகாரம் நடந்துட்டு இருந்தாலும் அது எதுவுமே சைதன்ய வஸ்துவிலிருந்து அப்பால் இல்லை இல்லையா. சைதன்யத்தினால வியாபிக்கப்பட்டு தான் எல்லா அனுபவமும் இருக்கு. ஒரு அனுபவத்திலையும் அந்த அனுபவ சைதன்யம் இருக்கு. அப்போ சைதன்யத்திலேருந்து எந்த விஷயமும் அது ஒரு கிரியாவாக இருக்கட்டும், அது ஒரு குணமாக இருக்கட்டும், அது ஒரு வஸ்துவாக இருக்கட்டும், இல்ல அது தேசகாலமாக இருக்கட்டும், இல்ல சுக்கதுக்காதி அனுபவமா இருக்கட்டும், இல்ல புத்தியில ஏற்படுற விற்த்தியாக இருக்கட்டும், எந்த ஒண்ணுமே ஞப்தி பிரஜப்தி சுரூபத்திலிருந்து தள்ளி இல்லை. எல்லாமே அதனாலதான் வியாபிக்கப்பட்டிருக்குன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அதிலிருந்து தள்ளி இல்லை. நத்திங் இஸ் அவே ஃப்ரம் இட். இது இல்லாம அது பிரிச்சு பார்க்கவே முடியாது. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்திலேயோ ஒரு அனுபவத்திலேயோ விற்த்திலேயோ சைத்தன்யமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அந்த ஒரு அனுபவம் ஏற்படுறதுனாலே அது சைதன்ய வியாப்தமாக தான் நமக்கு அந்த அனுபவமே இருக்கு. அதுதான் பிரதிபோத விதிதம் மதம்னு சொல்றோம். அப்படி இருந்தாலும் எல்லாத்துலயும் ஊடுருவி இருந்தாலும் கூட எல்லாத்துல இருந்து அவையா இருக்கு. ஏன்னா சொரூபத்தகா இந்த நாமரூபம் எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இல்லைன்னு ஆயிடுது. வஸ்துவா இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், கிரியாவாக இருக்கட்டும், அனுபவங்களா இருக்கட்டும், சுகதுக்காதிகளா இருக்கட்டும், எதை அனலைஸ் பண்ணாலும் அதுல சொரூபம் சத்தா மாத்திரம்தான், பிரஜப்தி மாத்திரம்தான்றது நம்ம சித்திக்கிறது. அதனால இது எதுலயும் அது தான் ஈடுபடுறது இல்லை, அதுல இருந்து தள்ளி தான் இருக்கு. ஆனா அது எல்லாமும் இதுலதான் இருக்கு. அதுதான் சுவாமிஜி ஏ பி இஸ் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இதுவாக இருக்குன்னாலும் இந்த சின்மாத்திரம் அது எதுவாகவும் இல்லை, அதுல இருந்து அப்பால் இருக்கு. அது இங்க சமீபஸ்தா சன்னு உபதிரஷ்டா ஸ்வயம் அவ்யாபிருதா. இது நடந்துட்டு இருக்கு ஆனா தள்ளி இருக்கு, ஈடுபட்டு இருக்கு ஆனா தள்ளி இருக்கு, இப்படிதான் இருக்கு. அதனாலதான் பகவானே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாலும் எதுவும் பண்ணாம இருக்கேன்றாரோ. உபதிரஷ்டான்னு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரா யதா. அதுக்குதான் இங்க ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ரித்விக்கு யஜமானேஷு யஜ்ஞகர்ம வியாபிருத்தேஷு தடஸ்தா அந்யஹா அவ்யாபிருதா யஜ்ஞ வித்யா குஷலஹா ரித்விக்கு யஜமான வியாபார தோஷானாம் ஈக்ஷிதா. ஒரு யஜ்ஞம் நடக்கிறது. அந்த யஜ்ஞத்துல ரித்விக் இருக்கார், எஜமானன் இருக்கார், யஜ்ஞ கர்மால நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கா. ஆனா இதுல ஒருத்தர் தனியா தடஸ்தகா அந்யஹா, அதே இடத்துல இருந்து இன்னொருத்தர் என்ன பண்றார், அவ்யாபிரதி, இது எதுலயும் ஈடுபட்டுக்கிறது இல்ல. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அதை அப்படியே உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார். யஜ்ஞ வித்யா குஷலஹா, எல்லா யஜ்ஞ வித்யில இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் தெரியும், அது எப்படி பண்ணணும், எப்படி நடக்கிறது அத்தனையிலையும் ஞானம் இருந்தும் ஆனா ரித்விக் யஜமான வியாபார குணதோஷானாம் ஈக்ஷிதா, இதுல எது சரியா நடக்கிறது எது சரியா நடக்கல, எஜமானர் எது சரியா பண்றார் அப்படின்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு ஒன்னும் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒரு யஜ்ஞ காரியம் நடக்கும் பொழுது அங்க இதுல பட்டுக்காம ஆனா ஞானத்தோடு கூட ஒருத்தர் இருந்தா எப்படியோ அந்த மாதிரி இத்தனை விவகாரம் ஈஸ்வர ஞானத்தினால நடக்கிறது. ஈஸ்வரனுடைய ஞானம்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே. பகவானுடைய ஞானஸ்வரூபம் தானே இந்த சிருஷ்டிய. எஸ்ய ஞானமயம் தபா. அப்போ ஞானாகாரமான சிருஷ்டியில
அப்போ பகவான் மேல இருக்கிற விருத்தியாக தான் இது யுகபத் ஞானம்னு சொல்றோம். ஈஸ்வரனுடைய உபாதி வந்து ஞான உபாதி தான். ஞான பிரம்மஸ்வரூபமானது யுகபத் ஞானம்ன்ற அந்த உபாதியினால இந்த ஜெகத்தாக ஆவிர்வவிச்சு சிருஷ்டியாக நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது இந்த சிமிலியில சொல்லியிருக்கிற மாதிரி யஜ்ஞ வித்யா குஷலஹா அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸ்வரன் வந்து சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞா, சர்வம் ஜானாதி, சர்வம் வேத்தி, எல்லாமே இல்லையா? வித் ஆல் டீடைல்ஸ் பகவானுக்கு வந்து சிருஷ்டியில எந்த இடத்துல எங்க எப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும்ன்றதை விட நடத்துறதே ஈஸ்வரனுடைய ஞானம் தான். ரியாக்டிவ் ஞானம் கிடையாதுங்கிற பொழுது ஈஸ்வரன் அவ்வளோ அந்த ஞான ஸ்வரூபமாக நடக்கிறது. ஆனா ஸ்வயம் இந்த விற்த்தியிலேருந்து அப்பாற்பட்டிருக்கிற ஸ்வரூபந்தான். எப்படி வந்து இந்த இடத்துல வியாபார குணதோஷானாம் ஈக்ஷிதா ஆனா அவ்யாபிருத்தா, ஈடுபடாம உட்கார்ந்துட்டு இதை பார்க்கறானோ அந்த மாதிரி தத்வச்ச காரியகரண வியாபாரேஷு அவ்யாபிருத்தா அந்யஹா தத் விலக்ஷணா தேஷாம் காரியகரணானாம் சவ்யாபாரானாம் சாமீப்பியன திரஷ்டா உபதிரஷ்டா அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி இந்த காரியகரண வியாபாரம் இருக்கு இல்லையா? நான் இந்த தேகம், இந்த தேகத்துல இருக்கிற புத்தி இல்ல கரணம், இது வழியாக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிட்டியில தானே நம்மளோட விவகாரம் போயின்னு இருக்கு, லோக விவகாரம். அந்த விவகாரத்துல வியாபாரத்துல வியாபாரேஷு அவ்யாபிருதா, இந்த ஸ்வரூபமானது அதுல அதை எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுன்னு இருக்கு. சத்தா ஸ்வரூபமாக இருந்து கொண்டு ஞப்தி ஸ்வரூபமாக அந்த விற்த்தியையும் அதுதான் வந்து பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஸ்வயம் அந்த வியாபாரத்துல ஈடுபடுறது இல்லை. ஏன்னா பிரகாசம், சூரியனுடைய தேஜஸ்ல தான் உலகத்துல இருக்கிற அத்தனை விவகாரம் நடக்கிறது. ஆனா அது எதுலயும் சூரியன் பட்டுக்கிறது இல்லையோ. என்ன நடந்தாலும் சூரியனுக்கு அதுக்கும் சம்பந்தமும் இருக்கு, சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் ஏன் இருக்குன்னா அந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இது அத்தனையும் நடக்கிறது. ஆனா சம்பந்தம் ஏன் இல்லைன்னா சூரியனுக்கு இதை பத்தி இது இருந்தாலும் இல்லாட்டாலும் சூரியன் இது இரலவெண்ட் அதுக்கு. அப்போ அதே மாதிரிதான் பிரம்மவஸ்துவானது அவ்யாபிருதா அந்யஹா தத் விலக்ஷணா காரியகரண வியாபாரேஷு அவ்யாபிருதா அந்யஹா, இந்த வியாபாரத்திலிருந்து அப்பாற்பட்டது, தத் விலக்ஷணா அதிலிருந்து பிரிஞ்சு நிக்கிறது, தேஷாம் காரியகரணானாம் சவ்யாபாரானாம் சாமீப்பியன திருஷ்டா உபதிருஷ்டா, கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கான் அது எப்படி நடக்கிறது. கிட்ட இருந்துன்னா என்ன, அதே தான் நடத்தின்னு இருக்கிறதே. அப்போ அதுக்கு கிட்ட இருந்து பாக்குறதுன்னா ஏன்னா அதுவாக இல்லை, ஆனா இது இருக்கிறதுனாலதான் அது நடக்கிறது. ஏன்னா ஆதாரம் இதுதான், சத்தாவை கொடுக்கறது இதுதான், ஸ்பூர்த்தியை கொடுக்கறது இந்த வஸ்து தான். சத்தா பிரதானம் ஸ்பூர்த்தி பிரதானம் ரெண்டுமே இதை கொடுத்துட்டு இருக்கிறதுனால சாமீப்பியன திரஷ்டா உபதிரஷ்டா. இல்ல சாட்சியாக எடுத்துட்டோம்னாலும் இந்த புருஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க உபதிரஷ்டான்னு எடுத்துக்கலாம் திருப்பியும். ஏன்னா இங்க பிரகிருதிங்கிற அந்த காரிய காரண விவகாரம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு போக்தாவாகவும் கர்த்தாவாகவும் இருந்துட்டு அதுல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறத நீ திரஷ்டான்னு எடுத்துக்கலாம். பட் உபதிரஷ்டான்னு சொல்லும் பொழுது இல்லையா, வியாபாரத்துல ஈடுபடலை அப்படின்னு சொன்னேன்னா அப்ப அந்த போக்தாக்கும் ஆதாரபூதமா இருக்கிற சுரூபத்தை தான் எடுத்துக்க முடியும். அத்தவா தேக சக்ஷுர் மனோபுத்தி ஆத்மனா திரஷ்டாரஹா தேஷாம் பாஹ்யஹ திரஷ்டா தேகஹ ததஹ ஆரப்ய அந்யதர ஆரப்ய அந்தரதமஸ்ச பிரத்யக் சமீபே ஆத்மா திரஷ்டா யதஹ பரஹ அந்தராத்மா நாஸ்தி நாஸ்தி திரஷ்டா அந்தரதமஹ நாஸ்தி திரஷ்டா சோ அதிசய சாமீப்பியன தஷ்டுத்வாத் உபதிரஷ்டா ஸ்யாது. இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் பாஷிகாரர். தேக சக்ஷுர் மனோபுத்தி ஆத்மனஹா திரஷ்டாரா, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த உடம்புல இருக்கிற கோலகங்கள், அதுக்குள்ள இருக்கிற சக்ஷுர் இந்திரியம், சக்ஷுர் இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் எல்லாம் இல்லையா, இந்த இந்திரியங்கள், இந்த பிரதானமா இந்திரியம் ஏன்னா திரஷ்டாங்கிற பதம் சொல்றதுனால அந்த சக்ஷுகு மனசோடையும் புத்தியோடையும் ஆத்மாவோடையும் சேர்ந்து தேகம்ன்றது கோலகம் பிசிக்கல் ஐ, அதுக்குள்ள இருக்கிற சக்ஷுர் இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு ஆதாரமா இருக்கிற மனசு,
மனசுனால வர்ற விஷயங்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய புத்தி, அந்த புத்தியை பிரகாசம் பண்ற ஆத்மா, ஆத்மானா இங்க அகங்காரம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த திரஷ்டா இல்லையா? அவன் தான் பார்க்கிறவன் சொல்லும் பொழுது இது அத்தனையும் சேர்ந்தது. அவன் வெளியில என்னத்தை பார்க்கறான்? பாக்கியா திரஷ்டா தேகா. வெளியில பார்க்கிற திரஷ்டாங்கிறவன் தேகம்தான் அதுல திரஷ்டா. ததா ஆரம்பிய அந்தரதமஸ்ச பிரத்யக் சமீபே ஆத்மா திரஷ்டா. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்பொழுது முதல்ல தேகம் வந்து பாஹ்ய திரஷ்டா, அப்புறம் அந்தர திரஷ்டா உனக்கு சக்ஷு, அதுக்கும் ஆந்தரியா இருந்து மனசுன்றது அதனுடைய ஒரு திரஷ்டா அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா பிரத்யக் சமீபமாக இருக்கக்கூடிய எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இருக்கோ அந்த ஸ்வரூபம் இதுல ஆத்மா. ஏன்னா அந்த கிரமத்துல தேக சக்ஷு மனோபுத்தி ஆத்மான்னு சொல்ற இடத்துல எது பிரத்யேக்கு சமீபமா இருக்கு? அது ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மாக்கு பரமாக யதா பரஹா அந்தரதமஹா நாஸ்தி திரஷ்டா. அந்த அதுக்கு நான்யதோஸ்தி திரஷ்டான்னு எந்த திரஷ்டு ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் இருக்கோ, பிரஜப்தியாக சாட்சிக்கு ஆதாரமா இருக்கிற ஸ்வரூபம். அப்போ அந்த பிரஜப்தி மாத்திரத்துக்கு இன்னொரு திரஷ்டா இருக்கானா? இல்ல. ஏன்னா அதுவே திருஷ்டம் இல்லையே. அது திருஷ்டம் ஆனாதானே அதுக்கு ஒரு திரஷ்டா இருக்க முடியும். மற்றதெல்லாம் திருஷ்டமாகிறது. தேகம்ன்றது நமக்கு தெரியறது, இந்திரிய அனுபவமும் நமக்கு சித்திக்கிறது, மனசும் நமக்கு தெரியறது, புத்தியும் தெரியறது. ஆத்மா தெரியறதோ ஸ்வரூபம் வந்து தெரியறது இல்லையே, அது நமக்கு வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாத இருக்கு. அப்போ அதனால அதுக்கு ஒரு திரஷ்டா இல்லை. அதுதான் வந்து அதுக்கு அந்நிய திரஷ்டா இல்லைன்றதுனால அதிசய சாமீப்பியன திரஷ்டுத்வாத். அதனால இருக்கிறதுலயே பிரத்யேக்கு வந்து அருகாமையில் இருக்கிறதுனாலையும் அதுக்கு வந்து உபதிரஷ்டான்னு சொல்றதுன்னு சொல்றார். திருஷ்டுத்வாது உபதிரஷ்டா சியாத் யஜ்ஞோபதிரஷ்டுவத் வா சர்வ விஷயீகரணாத் உபதிரஷ்டா. அதே மாதிரி யஜ்ஞோபதிரஷ்டா மாதிரி நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மாதிரியும் எல்லா விஷயங்களுக்கும் சர்வ விஷயீகரணாத்து உபதிரஷ்டா, எந்த ஒரு அனுபவத்துக்கும் ஆதாரமாக இருந்து திரஷ்டாவாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அது உபதிரஷ்டான்னு சொல்லலாம் அப்படின்னு 3 விதமா அர்த்தம் பண்றார். அனுமந்தாச்ச அனுமோதனம் அனுமனனம் குருவத்சு தத் கிரியாசு பரிதோஷா தத் கர்த்தா அனுமந்தாச்ச अथवा अनुमंता कार्यकरण प्रवृत्तिषु स्वयं अप्रवृत्तः अपि प्रवृत्तः इव तदनुकूलः विभाव्यते ते अनुमंता अथवा प्रवृत्तान् स्वव्यापारेषु तत्साक्षिभूतः कदाचिदपि न निवारयति इति अनुमंता. 3 அர்த்தம் சொல்றாரு இங்க அனுமந்தாக்கு. அனுமோதனம் தோஷா தத் கர்த்தா அனுமந்தாச்ச. கர்த்தாவும் அனுமந்தாவாகவும் இருக்கிறதுனால நீங்க சொல்றார். ஓகே, எதனாலனா அனுமந்தா அனுமோதனம், மோதனம்னா சந்தோஷம், அனுமோதனம் அனுமனனம் குருவத்சு கிரியாசு பரிதோஷா. எந்த விஷயத்துல ஈடுபடுறதோ அதனுடைய சுகஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு அர்த்தம். அத்தவா காரிய கரண பிரவருத்திஷு ஸ்வயம் அப்பிரவருத்தா அப்படி பிரவருத்தா இவ தது அனுகூலா விபாவியதே. இங்க அணுன்றது அனுகூலா, தான் அதுல ஈடுபடாவிட்டாலும் அனுமந்தானா காரியகரண பிரவருத்திகளில் ஸ்வயம் அப்பிரவருத்தா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆத்மவஸ்து வந்து பிரவருத்தியில தான் ஈடுபடாமல் இருந்தாலும் கூட பிரவருத்தா இவ தது அனுகூலா விபாவியதே தே அனுமந்தா. தான் அதுக்கு வந்து தான் பிரவருத்திக்கு அனுகூலமாக தன்னை பார்க்கிறது அப்படிங்கிறதுனால அனுமந்தா. இங்க வந்து அனுமந்தா தன்னை வந்து தன்னை எடுத்துக்கொள்றதுன்னு அர்த்தம். அனுமந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அனுகூலமாக தான் இருப்பதாக எடுத்துக்கொள்கிறது ஸ்வரூபம் அப்படின்னு. அத்தவா ஏன்னா ஆத்மவஸ்து வந்து இப்ப அதான் அந்த அத்தியாசிக சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அந்த விவகாரத்துக்கு இல்லாத பொழுதும் சுயமாக காரியத்தில் ஈடுபடாத போதும் விபாவியதே அனுகூலகா விபாவியதே பிரவருத்தகா இவ, தான் அதுல ஈடுபடாமல் இருந்த பொழுதிலும் ஈடுபடுவதாக தன்னை பார்க்கின்ற வஸ்துங்கிறதுனால அனுமந்தா. அத்தவா பிரவருத்தான் ஸ்வவியாபாரேஷு தத் சாட்சிபூதா கதாச்சிதபி ந நிவாரயதி இதி அனுமந்தா.
என்ன தான் இருக்கின்ற எல்லா வியாபாரங்களிலும் சாட்சிபூதமாக இருந்துட்டு கதாச்சிதப்பி ந நிவாரதி இது அனுமந்தா, அதுவும் கூடவே வந்துட்டு இருக்கிற சொரூபம்ன்றதுனாலையும் அனுமந்தான்னு எடுத்துக்கலாம்னு 3 அர்த்தம் சொல்றார். இதோட நிறுத்திக்கலாம், நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. धन्यवादः. धन्यवादः.